சச்சங்கம்தான் சச்சங்கம்தான் சத்தியத்தின் பாதை காட்டும் சச்சங்கம்தான் இருளில் இருந்து ஒளி தரும் சச்சங்கம்தான் ஆத்மாவை உயர்த்தும் சச்சங்கம்தான் சத்தியத்தில் இருந்து சத்தியம் காட்டும் இருள் வாழ்க்கையில் ஒளியை ஊட்டும் மரணத்தை தாண்டி அமரத்தை தரும் மாறும் வாழ்வை மாற்றும் சச்சங்கம்தான் தமோவில் இருந்து சதவாக மாற்றும் பலஹீனத்தை பலமாக்கி நிறுத்தும் அலௌகிக சக்தியை அழித்து உயர்த்தும் ஓம் சாந்தி. சத்சங்கம் தி இன்விசிபிள் பவர் ஆஃப் பிரசன்ஸ், ஆத்மாவில் மறைந்துள்ள சக்தி என்று 7 நாள் தொடர்ல 6வது நாள் நம்ம பார்க்கிறோம். சுயநலமற்ற எப்படி நாம் இருப்பது. இயற்கையினுடைய ஒரு இடத்துக்குள்ள நம்ம நுழையும் போது அந்த செகண்ட்லயே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்ம எப்பவாவது கவனிச்சிருக்கிறோமா? இயற்கை எந்த சூழ்நிலையும் எதிர்பார்த்து இருப்பது கிடையாது. அது சொல்லாது எனக்கு ஏதாவது சத் சங்கத்துல நான் கலந்துக்கணும், இல்ல நான் மோட்டிவ் ஆகிறதுக்கு ஏதாவது புக்ஸை நான் படிக்கணும், ஏதாவது சொல்லுதா என்ன? மரங்கள் நான் என்னுடைய மரத்தை இழந்துட்டேன் சொல்லுதா? கிடையாது. நான் ஊக்கம் உற்சாகமா இருக்கிறதுக்கு வீடியோவெல்லாம் பாக்குறது கிடையாது. அது செல்ஃப் ஹெல்ப்பா இருக்கு. தன்னைத்தானே என்ன பண்ணும், புதுப்பிச்சுக்க கூடியதாக இருக்கும். சூரியன் உதிக்குதுன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இன்னைக்கு நான் உதிக்க மாட்டேன்னு சொல்லாது. ஆனா நம்ம எல்லாருமே எல்லாத்தையுமே செய்யறோம். பல எண்ணங்கள் பல புத்தகங்கள் மூலமாக தான் நம்ம மோட்டிவ் ஆகுறோம், ஒரு உற்சாகத்தை நம்ம அடையிறோம். இன்னும் ஒரு நேரத்துல நாம என்ன பண்றோம், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்லிடுறோம். சரி, இயற்கை எப்போதுமே எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய இயல்பான நிலையில தான் இருக்கு. இயற்கையினுடைய கூட்டம் என்பது அங்க போய் உட்கார்றது மட்டும் கிடையாது, அல்லது ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் மட்டும் இல்ல. எப்ப நாம இயற்கைக்குள்ள சுற்றி இருக்கிறோமோ அப்ப நாம கவனிக்கணும். நாம அந்த வைப்ரேஷனை இயற்கையில இருந்து அப்சர்வ் செய்யணும். அது ஒரு பிக்னிக் போல என்ஜாய் செய்யறது மட்டும் கிடையாது. ஒரு பார்க்குக்கு போய் உட்கார்ந்துட்டு மொபைல்ல ஸ்கோர் செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. எனவே நம்ம இயற்கையில இருக்கிறோம்னா நாம் அந்த வைப்ரேஷனை உணரணும். நாம கூட எப்பவாவது ஏதாவது ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னு வைங்க. குறிப்பா என்ன பண்ணுவாங்க, ரிஹாப் பேஷண்ட்ஸ் ட்ரக் அல்லது ஆல்கஹால் அல்லது ஸ்மோக்கிங் அடிக்ட் ஆனவங்களை ட்ரீட் செய்யும் போது ரிஹாப் சென்டர் இருக்கு. அதனால அவங்க அந்த ரிஹாப் சென்டரை சுத்தி ஒரு நல்ல எக்கோ சிஸ்டம் உருவாக்குறாங்க. அழகான கார்டன், ஓப்பன் ஸ்பேஸ். ஏன்னா ஒருத்தர் இயற்கைக்குள்ள போனதுமே அது அவங்கள ஹீல் செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் எக்கோ தெரப்பின்னு சொல்லப்படுது, இயற்கையினுடைய ட்ரீட்மெண்ட். நாம் அனைவருமே தினமும் அனுபவம் செய்யறோம். நம்முடைய டே டு டே ஷெட்யூல்ல நம்ம பிஸியா இருந்தாலும் நம்ம இயற்கைக்கு வெளியே சில நிமிடங்கள் அல்லது சில அரை மணி நேரம் போகும்போது அதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுது. அந்த ட்ரைன் அவுட் எனர்ஜியை எடுத்துருது, பாசிட்டிவ் எனர்ஜியால நம்மள நிரப்புது. நம்ம பார்க்க முடியுது, இயற்கையில இருந்து பல வகையான வர்ச்சூஸ் அல்லது பல விஷயங்களை நம்ம கத்துக்க முடியுது. அதுல ஒண்ணு எந்த விதமான தடைகளும் இல்லாம ஃப்ளோ ஆகுது. நாம இப்போ ஆற பாக்குறோம். அந்த ஆறு என்ன பண்ணுது, பல பகுதிகள் வழியாக போயிட்டு இருக்கு. பல விஷயங்களும் ஆறு சந்திக்குது. முதல்ல பாறை இருக்கு, மரங்கள் இருக்கு, எதுவும் இருந்தாலும் அதை கடந்துதான் ஆறு போயிட்டே இருக்கு. ஆனா அது எங்க போகும்? அது ஒருபோதும் ஏன் இந்த கல்லு என்னுடைய பாதையில இருக்கு, இது ஏன் என்னுடைய பாதையை டிஸ்டர்ப் செய்யுது என சொல்லாது. அது எப்பாவது சொல்லுதா? இல்ல. அந்த கல்லை சுற்றி முன்னேறிட்டே தான் போகுது. அது ஒருபோதும் உட்கார்ந்து இது என்ன முன்னேற விடுறதே கிடையாதுன்னு யோசிக்காது. அது அதனுடைய பாதையில வரும், எதையும் ஏத்துக்குது. ஆனா அது ஒருபோதும் தன்னுடைய பாதையை விட்டு விடாது. ஆனால் பல நேரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், அதாவது ஏதாவது நடக்கும்போது நாம என்ன பண்றோம், நின்னுடுறோம்.
நாம ஏன் இது எனக்கு நடக்குது, ஏன் இந்த நபர் இப்படி செய்யறாரு என யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால அந்த சூழ்நிலை அந்த ஓடும் நதியினுடைய கல்ல நமக்கு கத்து கொடுக்குது. முன்னேறதுக்கு ஃப்ளோ ஆகணும். இப்ப ஆறு இருக்கு, நதி இருக்குன்னா அதுக்கு மைண்ட் செட் இருக்கு. இப்போ ஒரு பாறை இருக்குன்னா அதுக்கு மைண்ட் செட் கிடையாது. பாறை மைண்ட் செட் அப்படின்றது அங்க நின்று எதையுமே யோசிச்சு எனர்ஜியை வீணாக்க கூடியது. அப்போ ரிவர் மைண்ட் செட் அப்படின்றது ஃப்ளோ ஆகுறது, லெட் கோ, போயிட்டே இருக்கணும். பாறைன்னா அப்படியே நின்னுக்கிறது. அப்ப பாருங்க, இந்த ஆறு என்ன பண்ணுது, அது எப்போது எந்த விதமான தடைகள் வந்தாலும் அதை ஃப்ளோ பண்ணிட்டே இருக்கும். அது ஒருபோதும் ஏன் இது எனக்கு நடக்குது, நான் ஏன் வேறு பாதையை எடுக்கணும், நான் ஏன் நேரா போகணும்னு சொல்லாது இல்லையா. அது என்ன பண்ணும், தன்னை மாத்திக்குது, தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்குது, முன்னேறுது. அதனால இது மிகவும் வளைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது நமக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்குது. மனிதனுடைய மனதுல வரக்கூடிய ரிகனிட்டி என்பது இந்த நபர் என்னுடைய விருப்பப்படி நடக்கணும், அல்லது யாராவது ஏதாவது சொன்னா நான் இரிட்டேட் ஆகுறேன். அந்த இரிட்டேட் கூட ஒரு வகையான ரிகனிட்டி தான். சரி, இப்போ நமக்கு ஆறு என்ன பண்ணுது, நமக்கு ஃப்ளோ ஆகுறதுக்காக, பிளெக்சிபிள் ஆகுறதுக்காக கத்து கொடுக்குது. சூழ்நிலைகள் வரும், முன்னேறுங்கள். அடுத்தது மரம். அது ஒரு இடத்துலதான் நிக்குது. அந்த ஒரு இடத்துல என்ன பண்ணுது, ரூட்டா இருக்கு. ஆனா அது வளருது. அது நான் மூவ் ஆக முடியல, அதனால நான் வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொல்லாது. அது ஒரு இடத்துல இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே வருது. அது ஒருபோதும் இந்த ஆட்டம் வந்துருச்சு, என்னுடைய எல்லா இலைகளுமே விழுந்துருது, அதாவது குளிர்காலம் வந்துருச்சு, இலையுதிர் காலம் வந்துருச்சு, மரத்துல இருக்கக்கூடிய எல்லா இலையும் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லாது. அது ஒருபோதும் ஸ்ட்ரோம் வந்துருச்சு, எனக்கு ரொம்ப மிகவும் ட்ரபிளா இருக்குன்னு சொல்லாது. அப்ப பாருங்க, ஸ்ட்ரோம் வந்தாலும் மரம் என்ன பண்ணுது, வளைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுது. ஆட்டம் சீசன் வந்தாலும் அது தன்னுடைய இலைகளை விடுது. அந்த நேரத்துல அது கவலையில இருக்காது. நாம் மனிதர்களை போல நடந்துகிட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா, பொதுவாகவே மரங்கள் அனைத்து மனிதர்கள், அனிமல்ஸ், விலங்குகள், பறவைகள் எல்லாமே கனெக்ட்ல தான் வருது. மனிதனுடைய தொடர்புல எல்லாமே இருக்கு. மரங்கள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, இயற்கையும் இருக்கு. இப்போ ஒரு பேர்டு பல வகையான பேர்டு ட்ரீஸ்ல உட்காருது. பொதுவாக ஒரு பறவை என்ன செய்யும், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போகுது. அந்த மரம் மனிதனுடைய மைண்ட் செட்டா இருந்தா, ஏன் இந்த பறவை எங்கிட்ட உட்காருது, நான் மென்டல் சார்ஜ் எடுக்கணும், இது என்னுடைய ஸ்பேஸ பயன்படுத்துதுன்னு நினைச்சா, இல்ல அந்த மரம் என்னை விட உயரமா இருக்கு, நான் இன்செக்யூரா இருக்க, நான் டிப்ரெஷனா இருக்க என சொல்லுதா? அது அப்படி சொல்லுதா? அப்படி யோசிக்குதா? ஒருபோதும் கிடையாது. அது என்ன செய்தோ அது தன்னுடையதாக சர்வீஸ்க்காக செஞ்சுட்டு இருக்கு. அது தனக்குள்ள முழுமையா இருக்கு. அது ஒருத்தர்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல. அதனால இது இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். அன்கண்டிஷனலா இருக்கணும், செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கணும், எந்த விதமான கம்பேரிசனும் இல்லாம. மற்றும் இயற்கை எப்போதுமே பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கு. அது ஒருபோதும் கடந்த வருடம் எப்படிப்பட்ட ஸ்ட்ரோம் வந்தது, அதனால என்னுடைய சில பிரான்ச்சஸ் எல்லாம் வடிஞ்சிச்சு நினைக்காது. அடுத்த வருஷம் மழை வரும், வராதா, போதுமான தண்ணீர் கிடைக்குமா, கிடைக்காதா, அது பயப்படாது. அது எப்போதுமே பிரசன்ட்ல இருக்கு இல்லையா, அது ரூட்டடா இருக்கு, அது வளருது, அடுத்தது சேவை செய்யுது, அவ்வளவுதான். ஆனா மனிதனுடைய மனம் எப்படி இருக்கு, மனிதனுடைய மனம் எப்போதுமே கடந்ததை ரிப்ளை பண்ணிட்டே இருக்கு, அல்லது எதிர்காலத்தை பத்தி சிந்தனை செஞ்சுட்டே இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும் அல்லது கடந்த நினைவுகளை ரிப்ளை பண்ணுது. ஆனா இயற்கை எப்போதுமே லைவ் ஸ்ட்ரீமிங் போல இப்போ எப்படி நடக்குதோ அப்படியே பிரசன்ட்ல இருக்கு. மற்றும் நமக்கு பிரசன்ட்லயே இருக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குது. இது வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. நாம அதை என்னுடையது என அடையாளப்படுத்தும் போதுதான் அது பிரச்சனையாக மாறுது. இயற்கை நமக்கு பிரசன்ட்ல இருக்க கற்றுக் கொடுக்குது. எல்லாமே டெம்பரவரி தான். மற்றும் அது போதும் அவசரப்படாது. ஒரு விதையை நம்ம பாக்குறோம், அது 1 அல்லது 2 நாள்ல மரமாக வராது. அது மரமாக வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த விதை ஒரு அடுத்த வாரத்துல எனக்கு எல்லா ஃப்ரூட்டும் தரணும்னு சொல்லாது. ஏன்னா அது டைம் எடுக்கும்னு தெரியும். இயற்கையில ஒரு ரூல்ஸ் இருக்கு, நான் ரிசல்ட் பெறுவதற்கு முன்னால ப்ராசஸ் ஆகணும். அதாவது ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது முதல்ல ரூட் வருது.
வேர் வருது, அதுக்கு பின்னாலதான் அந்த தண்டு எல்லாமே வரும். அப்புறமா இலை, கிளைகள், பிரான்சஸ், பழங்கள், காய், கனி, இது எல்லாமே வரும். இது எல்லாமே வளர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நாம என்ன பண்றோம், நம்ம ஃப்ரூட்ஸ்ல அதிகமா போக்கஸ் பண்றோம், ப்ராசஸ்ல போக்கஸ் பண்றது கிடையாது. அங்கதான் ஸ்ட்ரெஸ்ஸே வருது. அதனால இது இயற்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக ஒரு பெரிய பாடம். இது டிலே கிடையாது, இது நம்ம ஸ்டேபிளா மாத்துறதுக்கான ப்ராசஸ் ஆகும். நான் அவசரப்பட்டா என்னுடைய இன்னர் ஸ்டெபிலிட்டி இழக்கப்படும். விதை எனக்கு எந்த விதமாக இருந்தாலும் அடுத்த வாரம் ஃப்ரூட்டா வரணும்னு சொல்லி நேரத்துக்கு முன்னால வெளியே வர்றதுக்கு முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? அது உடைஞ்சு போகலாம், இல்ல அழுகி போகலாம், வராமையே இருக்கலாம். அப்போ ஒருபோதும் அது மரமாக முடியாமலேயும் போகலாம். அதனால ப்ராசஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கப்படுது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம விரும்பும் அல்டிமேட் ஃப்ரூட்டை கொடுக்குது. மேலும் அது கற்றுக் கொடுக்கும் இன்னொரு முக்கியமான பாடம் லெட் கோ பண்றதுதான். நம்ம பாக்குறது போல ஆட்டம் சீசன்ல, அதாவது இலையுதிர் காலத்துல மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கீழே விழுகும். அந்த இலைகளை விடணும். மற்றும் அந்த நேரத்துல அந்த ட்ரீ பலவீனமாகாது, அது அதனுடைய அடுத்த செஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகுது. அந்த நேரத்துல அந்த மரம், என்னுடைய இலைகளே, நான் இவ்வளவு காலம் இருந்தோம், நீ இப்ப என்னை விட்டுட்டு போகிற, நான் ரொம்ப தனியா இருக்கிறேன், நான் ரொம்ப இமோஷனல் ஆகுறேன்னு சொல்லுச்சுன்னு வைங்க. அந்த மரம் அப்படி ஃபீல் பண்ணுச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? இல்ல மரம் அப்படி ஃபீல் பண்ணுதா? அது என்ன பண்ணுது? ஒரு விளையாட்டை எடுத்துக்குது, ஜஸ்ட் லெட் கோ பண்ணுது. ஏன்னா புதிய இலைகளே வருவதற்கான நேரம் என்ன அந்த மரத்துக்கு தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம ஹோல்ட் ஆயிடுறோம், பேக் பண்றோம். யாரோ ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னால ஏதாவது சொல்லிட்டாரு, ஆனா இன்னும் நான் அந்த மெமரிஸ பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறேன். அதனுடைய துக்கத்துல நான் மூழ்கி இருக்கேன். அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. அந்த சீசன் முடிஞ்சிருச்சு, அதை இப்ப விட்டுருங்க. புது இலைகள் வர ஆரம்பிக்குது. புதுசா ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்க. அதனால லெட்கோ செய்யறது வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. அது நம்மை முன்னேற விடாது. அதனால சில வினாடிகள் இந்த ரிஃப்ளெக்ஷன் செய்யறோம். கண்களை மூடி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க பிடிச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த இலையை பற்றி யோசனை பண்ணுங்க. நான் எந்த மாதிரியான இலைய என்னுடைய வாழ்க்கையில பிடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. எங்க எல்லாமே நான் விடணும் இருந்தாலும் பிடிச்சு வச்சிருக்கேன்னு பாருங்க. நான் அதை மனதிலிருந்து விடுறேன். ஒரு மரமா இருந்து எனக்குள்ள எதெல்லாம் நான் பிடிச்சு வச்சிருக்கணும், அது எல்லாத்தையுமே அந்த இலைகளை நான் இப்ப விடுறேன். இந்த பழைய இலைகளை விட்டாதான் நான் புதிய ஒரு நல்ல மலராக மாற முடியும். அடுத்தது 6 இருக்கு, ரைஸ் நோ மேட்டர் வாட். நாம பார்த்தது போல சூரியன் தினமும் எந்த ஒரு விடுமுறையும் இல்லாமல் உதயமாயிட்டே இருக்கு. அது ஒருபோதும் நான் போரா இருக்கேன், நான் பிரேக் எடுக்கிறேன், ஒரு வாரம் எனக்கு லீவு வேணும்னு சொல்லாது. அப்படி இருந்ததுன்னு வைங்க, இந்த முழு இயற்கையுமே என்ன ஆயிரும், ஃபுல் யூனிவர்ஸுமே என்ன ஆயிரும், இருட்டா மாறிடும். தன்னுடைய வேலைக்கு அப்ளிகேஷன் எதிர்பார்க்குதான், சூரியன் செய்யற வேலைக்கு ஏதாவது பலனை எதிர்பார்க்குதான், இல்ல லைக் கேக்குதா, சப்ஸ்கிரைப் தேவைப்படுதா, டயர்ட் ஆகுதா? கிடையாது. அப்போ எந்த விதமான கலைப்பு இல்லாத ஒரு சேவைய செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அது என்ன பண்ணுது? உதயமாகுது. அதுதான் அதனுடைய அழகா இருக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமலும் தன்னுடைய சேவை செய்வது மற்றும் அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது சூரியன். நானும் சில விஷயங்களை செய்யணும் அல்லது சில பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். ஆனா சில காரணங்களால சில நாட்கள் நம்ம செய்யறோம், அப்புறமா என்ன பண்ணுவோம், விட்டுருவோம். இப்ப பாருங்க, சூரியனை நம்ம மோட்டிவேஷனா நம்ம எடுத்துக்கணும். நம்ம தினமும் நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு பழக்கம் என்ன, யோசனை பண்ணுங்க. சமீபத்துல பாபா நமக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தாரு. தினமும் குறைஞ்சது 24 முறை நம்ம ட்ரில் பண்ணணும். குறைஞ்சது 5 நிமிஷம் பண்ணுங்க. அதனால எந்த பழக்கமானாலும் தினமும் 30 நிமிஷம் சைலன்ஸ்ல நம்ம இருக்கணும். இல்ல 15 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம இயற்கையோட ஒன்றி போகணும், இயற்கையில இருக்கணும். எப்படி டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதனால இந்த நேரத்துல நம்ம யோசனை பண்ணணும், நான் எந்த மாதிரியான பழக்கம் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய விரும்புறேன். பாருங்க, சூரியன் எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டா இருக்கு, அது எப்போதுமே தன்னுடைய வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கு. அதனால நான் எதை எப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கேன்,
என்று முதல் அதை நான் தினமும் செய்வேன்னு நீங்க உறுதிப்படுத்திக்கங்க மற்றும் அக்செப்டன்ஸ் பண்ணுங்க. இப்ப வானம் இருக்கு இல்லையா, வானம் என்ன பண்ணுது, எல்லாத்தையுமே ஏத்துக்குது தானே. மேகங்கள் வருது, மழை பெய்யுது, எல்லாமே இருக்கு. ஆனா வானம் ஒருபோதும் அதை டச் பண்றது கிடையாது. அது எல்லாத்தையுமே வர்றதுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குது. அது ஒருபோதும் அதை பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல. இப்போ நாம ஏன் தண்டர் செய்யறோம், ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்காது. அது தன்னுடைய இயல்பை ஏத்துக்குது. எது வந்தாலும் அப்சர்வா பாத்துக்குது. அது பாதிக்கப்படுறது இல்ல. அதே போல பல வகையான தாட் மனம் என்ற வானத்துல வரும் மேகங்கள் போல நாம் அதை அப்சர்வ் செய்யணும். அவை வரும், ஆனா கண்டிப்பா போயிரும். தாட்ஸினுடைய இயல்பு வர்றது போறதுதான். அதனால நம்ம அதுல பாதிக்கப்படாம அதை நம்ம என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க வானம் போல அன்டச்சா இருக்கணும். கடைசியா பி பிரின்சிபல். ஒரு கார்டன் இருக்கு, அந்த கார்டன்ல பல வகையான மலர்கள் இருக்கு. அந்த கார்டன்ல ஒரு பக்கத்துல கார்பேஜ் இருக்கு. 2 நபர்கள் கார்டனுக்கு வராங்க. ஒருத்தர் பி, இன்னொருத்தர் ஹவுஸ் ஃபிளை. இந்த 2 பேருமே கார்டனுக்கு சுத்தி பாக்குறாங்க. பி பல ஃபிளவர் பக்கத்துல போயிட்டு அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ், அந்த தேன் எங்கெங்க கிடைக்குதுன்னு பாக்குது. அடுத்தது இந்த ஹவுஸ் ஃபிளை என்ன பண்ணுது தெரியுமா, அதுவும் கார்டனுக்கு போகுது. ஆனா அதனுடைய போக்கஸ் கார்பேஜ்ல தான் இருக்கு, அந்த அழுக்குல தான் இருக்கு. அது எங்க உட்கார்ந்து அந்த அழுக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரப்புது, டிசீஸ் மற்றும் பல விஷயங்களை ஏற்படுத்துது. அதனால இங்க போக்கஸ் என்ன நம்ம பாக்குறோம், பி நெக்டரை கவனிக்குது மற்றும் ஃபிளை டர்ட்டிய கவனிக்குது. அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, நான் எதுல இப்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். பி கார்பேஜ் இருக்கிறத பார்த்தாலும் அது தன்னுடைய எனர்ஜிய அதை இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. அது நெக்டரை சேகரிச்சு, அதாவது தேவையான தேன் அந்த எசன்ஸ சேகரிச்சு தனக்குள்ள எனர்ஜிய சேர்த்துக்குது, எனர்ஜிய பயன்படுத்திக்குது. அதனால நான் பீவோட இருக்கணும், அந்த பி உடைய மைண்ட் செட் எனக்குள்ள இருக்கணும். உதாரணமாக நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு மீட்டிங் அட்டென்ட் செஞ்சா பல கருத்துக்கள் வரும். சிலர் உங்ககிட்ட ஒத்து போவாங்க, சிலர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். ஆனா பி மைண்ட் செட் இருந்தா நம்ம என்ன கத்துக்க முடியும்ன்றத மட்டும்தான் போக்கஸ் செய்யணும். மைண்ட் செட் ஃபிளை போல இருந்தா, இந்த நபர் என்னை பற்றி கமெண்ட் செஞ்சாரு, அவங்க என்னுடைய கருத்தை ஏத்துக்கலன்ற அந்த ஒரு அழுக்க நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சுக்குவேன். எப்போதுமே பி மைண்ட் செட்டா இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். என்ன முன்னால எனக்கு வருதோ அதுல நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். என்னுடைய தேர்வு என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தும். இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நமக்கு நிறைய கத்து கொடுக்குது. மனிதர்களுடைய மனதை சுத்தப்படுத்த ஒரு உள் அமைப்பு கொண்டது. நாம் இயற்கைக்குள்ள போன உடனேதான் அந்த இயற்கை என்ன பண்ணும், நம்முடைய ஸ்ட்ரெஸ் தானாவே கரைக்குது. மனம் மிகவும் தெளிவாக மாறுது. உணர்ச்சிகள் சரியாக ஆரம்பிக்குது. நாம இயற்கைக்கு போன உடனே நாம ஒரு உயர்ந்த சோர்ஸ் ஆஃப் கனெக்ட்ல இருக்கோம். அதனால இன்னையில இருந்து குறைந்தது சில நிமிடங்கள் இயற்கையுடன் நாம் செலவிட வேண்டும். காலையில இல்லைன்னா சாயந்தரம் எந்த மாதிரியான பார்க்கு இடம் இல்லைன்னா கார்டனுக்கு நீங்க போறீங்கன்னு வைங்க, அங்க சில நேரத்தை நீங்க செலவு பண்ணுங்க. எதையுமே செய்யலனாலும் பரவாயில்ல, அங்க இருங்க, உட்காருங்க. அதுவே நாள் முழுவதும் நடந்த இமோஷனல் டர்மைல் குணப்படுத்தும். எனவே இயற்கை ஒரு சீரற்ற விஷயம் கிடையாது. அது ஈகோ இல்லாத ஒரு ஆர்கனைஸா இருந்துட்டு இருக்கு, இன்டெலிஜென்டா இருக்கு. இயற்கை தானாகவே தன்னுடைய வேலைய செஞ்சுக்குது. அதிகமாக யோசிக்காது. அது தனக்குள்ள தானே மாற்றத்தை உருவாக்கிக்குது. எதையுமே எதிர்க்காது, எதிர்பார்க்காது. அது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடியதா இருக்கு, கணக்கு போடாது. அதனால இயற்கைக்கு மட்டும் நீங்க போங்க, இயற்கையோடு சார்ந்து இருங்க. அந்த இயற்கையை உங்களுடைய இயல்பாக நீங்க மாத்திக்கிங்க. இயற்கையோட இணைந்து வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக நீங்க மாத்திக்கிங்க. ஓம் சாந்தி. வாழ்வு தருகிறது, அலைபாயும் மனதில் அமைதி தருகிறது. அன்பின் வாசம் வீசும் சச்சங்கம் தான் வாழ்க்கை கலை தினமும் கற்று
மனத்தில் தீவுக்குணம் மலர வைக்கும், தேகாபிமான வெப்பம் குளிர வைக்கும், 5 விகாரத்தில் இருந்து விடுவிக்கும், ஜீவனை நிரப்பும் ஆனந்த தரும், அனுபவம் மூலம் உண்மையை சொல்லும், இரவின் அன்பை அதிகரிக்கச் செய்யும், உள்ளத்தில் தீபம் ஏற்றும் சச்சங்கம்